சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சனி தோஷம் நீக்கக்கூடிய வாலீஸ்வரர் கோவிலோட தல ரகசியம் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில எதுவுமே சரியா போகல அப்படின்னா சனி பாதிப்பு தான் காரணம்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த சனி பகவான் கோபமா மட்டும் கிடையாது, கருணை உள்ளம் கொண்டவராகவும் இருக்கிறாரு அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு தெய்வீக தலம் தான் இது. விழுப்புரம் மாவட்டத்துல அமைந்திருக்கக்கூடிய வாலீஸ்வரர் திருக்கோவில். இங்க சனி பகவான் தனி சன்னதியில தெற்கு நோக்கி அருள் கொடுக்காரு. இது சாதாரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான வரலாறு இருக்குது. ஒரு காலத்துல வானர அரசன் வாலி இருந்தான். அவனோட வாழ்க்கை முழுவதுமே சிவ பக்தியால நிரம்பி இருந்தது. சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரைக்கும் 1000 சிவாலயங்கள்ல பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பக்தி இருந்தது. ஒரு நாள் இந்த அடர்ந்த வனத்துல 100 சிவலிங்கங்களை நிறுவி மேற்கு நோக்கி அமர்ந்து தவம் செஞ்சான். அந்த நேரத்துல இலங்கை அரசன் ராவணன் இத கேட்டு கடுமையா கோபப்பட்டான். என்னை விட பெரிய பக்தன் அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற அகம்பாவம் தான் அது. அவன் வாலியோட தவத்தை கலைக்கிறதுக்காக பின்புறமா வந்து அவனை பிடிச்சான். ஆனா வாலி சாதாரணவன் கிடையாது. ஒரு கணத்துல தன்னோட வாளால ராவணனை சுற்றி பிடிச்சு அவனை கட்டிட்டான். அவனோட பூஜையை முடிச்சிட்டு ராவணனை சிறையிலையும் அடைச்சு வச்சான். அதுவும் போதல, தன்னோட மகன் அங்கதனோட தொட்டில தலையில தொங்க விட்டு விளையாட்டு பொருளாவும் வச்சுட்டான். மண்டோதரியோட வேண்டுகோளை பத்தி பார்க்கலாம். இத கேட்டு மண்டோதரி வந்து வாலி கிட்ட மன்னிப்பும் கேட்டான். அதுக்கப்புறமா வாலி ராவணனை விடுவிச்சான். ஆனா ஒரு விஷயம் அவனோட மனசுல பதிஞ்சுது. என்னோட சந்ததிக்கு இனி எந்த துன்பமும் வரக்கூடாது. அதுக்கப்புறமா வாலி ராவணனை விடுவித்தான். ஆனா ஒரு விஷயம் அவனோட மனசுல பதிஞ்சுது. என்னோட சந்ததிக்கு இனி எந்த துன்பமும் வரக்கூடாது. அதுக்காக தன்னோட ஞான சக்தியால சனி பகவான தெற்கு நோக்கி இந்த தலத்துல பிரதிஷ்டையும் செஞ்சான். ஏன் தெற்கு? அது யமனோட திசை. சனி பகவான் தன்னோட பார்வையால ஆயுள், துன்பம், தோஷங்கள் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உடையவரை இருக்காரு. அதனால இங்க சனி வழிபாடு ரொம்ப சிறப்பா கருதப்படுது. இந்த தலம் சொல்லக்கூடிய உண்மை இதுதான். சனி பயமுறுத்துறதுக்காக மட்டும் கிடையாது, நம்மள திருத்துறதுக்காகவும் தான். துன்பம் வந்தது அப்படின்னா அது முடிவு கிடையாது, அது மாற்றத்தோட தொடக்கம். அந்த மாற்றத்தை நம்ம நம்பிக்கையோட ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் நமக்கு அருள் மாதிரி பொழிவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நவக்கிரகங்கள் பற்றியும் சனி பகவான் பற்றியும் நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.